ஈவினிங் பசங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே ப்ரௌனி ஆர்டர், அது கூட ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டரும் இருந்தது. அதுக்கு திங்ஸ் வாங்கணும்னு வெளியில் போயிட்டு லேட்டாக வந்ததுனால சிம்பிளாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு மேகி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பசங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பர்பிளில் ஆர்டர்ஸ் வந்திருந்தது, அதையும் ரிசீவ் பண்ணி வச்சுட்டு கேக் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து 3 kg வெனிலா கேக்கும், அது கூடவே கஸ்டமைஸ்டு கேக் தான் 10 வெனிலா கப் கேக்ஸ், 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. கொஞ்சம் பேஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு 1.5 kg 2 பேட்ச் ரெடி பண்ணி பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன், கப் கேக்ஸ் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான டின்னர் வந்து இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயா செய்யலான்னு இருந்தேன். பட் ஆட்டுக்கால் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால வெஜ் பாயா மாதிரி செஞ்சுட்டு அது கூடவே முட்டை உடச்சி ஊற்றி முட்டை பாயாவாக ரெடி பண்ணிட்டேன். நிஜமாக சொல்கிறேன், இடியாப்பத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இடியாப்பத்துக்கு இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் சாஃப்டாக வரணும்னா எவ்வளோ கப் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா இடியாப்பம் சாஃப்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார்